பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் ஆடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. கருணைமிகு காமாட்சி உடனாய வெள்ளீஸ்வரரை வணங்கி இங்கு கருணைக்கு கந்தன் என்று குடிக்கொண்டிருக்கும் முத்துக்குமார சுவாமியாக வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வணங்கி அடியேனின் குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த அருமையான வாய்ப்பை ஆண்டுதோறும் நல்கி வரும் திருக்கோயிலின் தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகத்தினர் முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் என அனைவருக்கும் நன்றியை உரிதாக்கி இங்கு கூடியிருக்கும் மழையிலையும் அது கருணை மழை, முருகன் கொடுக்கிற கருணை மழை அப்படி கொண்டு இங்கு கூடியிருக்கும் நம்முடைய சிவசக்தி சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் பணிந்து அடியேன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைய உரை பார்த்திங்கன்னா அடியேனுக்கு முதல் திருப்புகழ். அதாவது யாராவது சொல்லும் பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரியும். முதல் நாள் பேசிய சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னார். முருகனை பற்றி எந்த அளவு தெரியாதவங்களுக்கு கூட முத்தை தருன்ற அந்த பாட்டினுடைய முதல் வரி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அண்மையில் வாழ்ந்து தெய்வமாக கருதப்படும் வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், உங்களுக்கு முருகனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, கனவுலையாவது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக இந்த முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணன்ற இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் முருகனுக்கு தோணுமா, எவ்வளவு நாளாக இவ கூப்பிடுறா, ஒரு நாள் கனவுல போனா என்ன அப்படின்னு கனவில் முருகப்பெருமான் சத்தியமாக காட்சி தருவான் அப்படின்னு சொல்றார். இதே இதில் பார்த்தீங்கன்னா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும்னு ஒரு அழகான திருப்புகழ் உண்டு. அந்த திருப்புகழில் பார்த்தீங்கன்னா இது எந்த ஊர் திருப்புகழ்? திருத்தணிகை. அம்மா சொல்லிட்டாங்க, திருத்தணிகை திருப்புகழ். திருத்தணிகை என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் தலம். குடும்பத்தில் சின்ன ஏதாவது ஒரு விரிசல், அந்த ஒற்றுமைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தயவு செஞ்சு
சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நிலம் வாங்குறோமோ இல்லையோ, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருத்தணிக்கு போயிட்டு வந்துருங்க. திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான், மகிழ்ச்சியை தருவான். அப்ப நம்முடைய பழனியும் திருச்செந்தூர் ரெண்டுமே மேலான தலம் இல்லையா? அதெல்லாம் என்ன தரும்? பழனி நம்முடைய துன்பத்தை போக்கும், அன்னைக்கே சொன்னார். திருச்செந்தூர் இன்பத்தை, மகிழ்ச்சியை கூட்டும். அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். பழனி மலைக்கு மேலே ஏறுவோம். ஏறி அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜ அலங்காரமோ தண்டபாணியை பார்த்த உடனே கீழே இறங்கிண்டே வருவோம். கீழே இறங்க 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 என்னுடைய துன்பமும் இறங்கிண்டே வரும். இப்போ திருச்செந்தூர் போகலாம். 2வது படை வீடு திரு சீரலைவாய் என்று சொல்லப்படும் திருச்செந்தூர், அந்த இடத்துக்கு போகிறேன். அங்கே போனால் மகிழ்ச்சி பெருகும் இல்லையா? முருகனை பார்த்தீங்கன்னா படியிறங்கி தான் பார்க்கணும். எப்பவும் படிக்கு மேலே இருக்கிற முருகன் இந்த ஒரு தலத்தில் மட்டும் இறங்கி போய் பார்க்கணும். ஆனால் முருகனை பார்த்துட்ட உடனே படியேறி வருவோம், அப்போ இன்பம் பெருகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனியை பார்த்துட்டு இறங்குவோம், துன்பம் இறங்கிடும். திருச்செந்தூர் முருகனை பார்த்து விட்டு செந்தில் ஆண்டவனை தரிசித்து விட்டு படியேறி வருவோம், அப்படியே வாழ்க்கையில் உயர வருகின்றோம், இன்பம் பெறுகிறது, மகிழ்ச்சியை கொடுப்பான் திருத்தணி முருகன். ஆனால் இத்தனை படை வீடு இருந்தாலும் அருணகிரியார் சொல்றார், எனக்கு சிவனும் முருகனும் ஒன்று என எனக்கு அறிவித்த தலம் எது தெரியுமா? பழமுதிர் சோலைன்ற. பழமுதிர் சோலை வந்த உடனே ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த சிவனும் நீயும் ஒன்று என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இந்த முருகப்பெருமான் சிவனும் முருகனும் ஒன்று. விளையாட்டா அடியே நேர்காணல்கள்லாம் சொல்றது உண்டு, ஐஸ் மலை இருக்கு, அதை பார்க்கலாம் ரசிக்கலாம், சாப்பிட முடியுமானா முடியாது. ஐஸ்கிரீம்னா சாப்பிடலாம், பனிக்குழையத்தை சாப்பிடலாம். அப்படி இருக்கக்கூடிய ஐஸ் கட்டி மலை தான் சிவபெருமான். அதை அனுபவிக்கிறோம் இல்லையா? ஐஸ்கிரீம்னு குழந்தைங்க, அது மாதிரி அனுபவிக்கும் அருள் தான் முருகப்பெருமான். அப்ப இருவரும் ஒன்று. தங்க கட்டி சிவபெருமான் ஆபரணமா போட்டுக்கிறோம் பாருங்க, அனுபவிக்கின்றோம் அல்லவா, அது முருகப்பெருமான். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்று உரைத்த அப்படின்னு ரொம்ப அழகா நம்முடைய அருணகிரியாரை போற்றுகின்றார். அந்தமும் ஆதியும் இல்லாத இறைவனை அந்தாதின்ற ஒரு பிடிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களே, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, அந்த மாதிரி இல்லை தானே இருக்க. ஆனா அந்த மாதின்ற ஒரு பாமாலை அப்படின்ற ஒரு வளையத்துக்குள்ள அந்த இறைவனை போட்டு கட்டி போட்டுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு சொல்ற. முத்தை தருபத்தி திருநகை இன்னைக்கு நிறைய பேர் பாடுறாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இணையதளத்தின் மூலமா நிறைய பேர் பாடி கேட்குறோம். அந்த காலத்துல முதல்ல இந்த முத்தை தருபத்தி திருநகை வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவுல கேட்டிருப்போம். அது தவிர எந்த இடத்துல பிரதானமா கேட்டிருக்கோம் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஏன்னா என்னை விட சிறந்த பக்தர்கள் நீங்களாம். எந்த இடத்துல நம்ம அடிக்கடி இந்த பாட்டை முதல்ல ரொம்ப பெருசா இந்த ராகத்துல கேட்க ஆரம்பிச்சோம், ஞாபகம் இருக்கா? யார் பாடி கேட்டோம்? அங்க சொல்றாங்க டிஎம்எஸ் ஐயா பாடி கேட்கட்டும். எந்த படம்? அருணகிரிநாதர். அதுல முருகன் வருவார், அருணகிரி அருணகிரி முத்தாக பாடு, முத்து முத்தாக பாடு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி பாட வரும் பொழுது அவருக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்களாம். யாருக்கு? டிஎம்எஸ் ஐயாக்கு. நீங்க பாட போற திருப்புகழ் இதுதான், முதல்ல இதுதான் நீங்க பாடுவீங்க. முருகன் வரார், வந்துட்ட உடனே உங்களுக்கு அருளை கொடுக்கிறாரு, கொடுத்த உடனே நீங்க முதல்ல திருப்புகழ் இதை பாடணும். அவர் மனப்பாடம் பண்றார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை. சரி, ராகமும் இருக்கு, இதுவும் இருக்கு. மற்ற பாடல்கள் வருத்தமா, அதுக்கான தொனி என்னுடைய குரல்ல இருக்கும். சந்தோஷமா, அதற்கானதும் இருக்கும். திரு சிவாஜி அவர்கள் பாட்டுனா அது சிவாஜி கணேசன் ஐயா பாடுற மாதிரியே கேட்கும், அதே டிஎம்எஸ் ஐயாவுடையது. அதே எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலை கேட்கும் பொழுது டிஎம்எஸ் ஐயாவினுடைய குரல் தான் இருக்கும். ஆனால் நமக்கு அந்த இடத்துல நம்ம மனசில் யார் முகம் வரும் பாட்டை கேட்கும் பொழுதுனா எம்ஜிஆர் ஐயாவினுடைய முகம் வரும். அப்போ எனக்கு பொருளை உணர்ந்தால் தான் பாட முடியும். அதனால டிஎம்எஸ் ஐயா சொல்கிறார், நான் அருணகிரிநாதனாக நடிக்கிறேன்,
முதல்ல இந்த பாட்டு தான் பாடணுன்றீங்க, ராகம்லாம் புரியுது, ஆனால் எனக்கு அதுக்கான பாவம், அதற்கான அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும் இல்லையா, எனக்கு புரியலையே இந்த பாட்டு. எங்களுக்கும் புரியலன்றாங்க. இந்த அருணகிரியார் படம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுக்கிறோம், ஆனால் எங்களுக்கும் இந்த அர்த்தம் தெரியல. டிஎம்எஸ் ஐயா சொல்லிட்டார், அர்த்தம் புரியலன்னா எப்படி பாட முடியும்? இல்லை எனக்கு பாடவே வரலன்னு ரெக்கார்டிங்கில் சொல்லிட்டு கிளம்புறார். அப்போ கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சும்மா சொல்கிறாங்களா, அதாவது அன்னைக்கு சொன்னார் இல்லையா, நமக்கான ஒரு செய்தியை முருகப்பெருமான் நாம் அப்படி கடக்கும் பொழுது யார் மூலமாகவாவது சொல்லி விடுவானோ. அப்படி அவர் வெளியில் போகும்போது யாரோ ஒரு டெக்னீஷியன் பேசிக்கிறாங்க, இவர் என்ன முத்தைத்தரு அப்படின்ற இந்த திருப்புகழுக்கு அர்த்தத்தை கேட்குறாரு, யார் சொல்கிறது, இதுக்கெல்லாம் ஏதாவது கிருபானந்த வாரியார் சொன்னாதான் உண்டு இப்படின்னு அவங்க முணமுணக்கிறாங்க. ஆனால் அது இவருடைய காதில் கேட்டுடுச்சான். நேராக டிஎம்எஸ் ஐயா கிருபானந்த வாரியார் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கின்றார். சிந்தாதிரிப்பேட்டையில் அவருடைய வீடு. அவருடைய வீட்டுக்கு போன உடனே, ஆஹா நீங்கள் ஒரு இசை கடலாச்சே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு கேட்ட உடனே, இல்லை நான் அருணகிரியார்ன்ற ஒரு படம் பண்ணுற முதல் பாடல் அர்த்தம் புரியாமல் எனக்கு ராகத்தோட பாடிடலாம், ஆனால் அந்த பாவம் தெரிஞ்சாதானே, அந்த பாவத்தோடு அவர் பாடினதுனால தானே இன்னிய வரை அது நம்ம மனசுக்குள்ளே எங்கேயோ போய் அது அப்படியே விதைத்தது போல இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. எனக்கு புரியாமல் பாட வராது அப்படியா அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை வாரியார் சுவாமிகள் அன்று டிஎம்எஸ் ஐயாவிற்கு முத்தைத்தரு அப்படின்ற பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிறார். இந்த சினத்தவர் முடிக்கும்னு ஒரு பாடல், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். யாராவது நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கஷ்டமாக இருக்குது, எதுவுமே பண்ண வேண்டாம். அருளாளர்கள் யாருக்கு ஏதாவது தீமையான வார்த்தைகள் சொன்னால் கூட பலிச்சிடுமா. உங்களுக்கே தெரியாது, உங்கள் நாவில் அத்துணை சக்திகள் வந்துவிடும். திருப்புகழையும் இறைவனுடைய திருமுறைகளையும் சொன்னோம் என்றால் நம்மை அறியாமல் நம்முடைய நாவில் அந்த சக்தி வந்துவிடும். அதனால் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாமா, திருப்புகழை பாடினால் போதும். ஏன், எனக்கு இந்த இடத்துல ஏதோ எலக்ட்ரிக் ஜங்ஷன் இருக்குது, மழை பெய்யுது, இங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்குன்றத ஐயா சொல்லாமல் கை வச்சாலும் ஷாக் அடிக்க தானே அடிக்கும். இல்லை தெரிஞ்சு போய் எனக்கு இதெல்லாம் ஷாக் அடிக்கும் தெரியும், தொட்டாலும் ஷாக் அடிக்காமல் இருக்கும், யார் போய் தொட்டாலும் அடிக்கும். அது மாதிரி திருப்புகழ் நெருப்பென நம்மை காக்கும். புரிந்து படித்தாலும் காப்பாற்றும், புரியாமல் படித்தாலும் அது காப்பாற்றும். எப்படி, ஒரு 10 வயசு குழந்தை அம்மா பசினாலும் அம்மாவுக்கு அது புரியுது. அதே 3-4 மாத குழந்தை வெறும் அழும், அதுவும் இது பசிக்கான அழுக. அம்மா மட்டும் சொல்லுவாங்க, இந்த அழுக குழந்தை ஏதோ ஈரம் பண்ணிடுச்சு, நான் போகிறேன், இது பசி, அந்த அழுக. அது எப்படி அம்மாவுக்கு புரியுது? அது மாதிரி அர்த்தம் புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி முருகப்பெருமான் அதற்கான அருளையும் மகத்துவத்தையும் பலனையும் கொடுத்து விடுவான். அதில் எந்த ஒரு தவறான கருத்தும் இல்லை. ஆனால் இந்த அளவு ஒரு அழகான பாரத நாடு நமக்கு இப்போ முகலாய படையெடுப்பு, ஆங்கிலேய படையெடுப்பு, கோயில்கள் எல்லாம் யாரும் வணங்கக்கூடாதுன்னு பாண்டிய நாட்டில் ஒரு முறை சமணர்கள் மூடிய நிலை, அதெல்லாம் நமக்கு இல்லையே. கோயில்கள் அழகாக காலை முதல் இரவு வரை பள்ளியறை பூஜை வரை திறந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம கோயிலுக்குள்ள முத்தைத்தருவினுடைய அர்த்தத்தை பொருளை புரிந்து படிக்கவில்லை என்றால் அது நாம தானே எங்கேயோ தவறு செய்யும். அதனால முத்தைத்தரு பத்தி திருநகை அப்படின்ற முதல் திருப்புகழை பொருள் புரிந்து டிஎம்எஸ் ஐயா அப்படியே உருகி பாடினார். அவர் என்று பாடியது இன்று வரை நம் மனதில் இருக்கிறது. முதல்ல வந்துட்டார் முருகர். உங்களுக்கு அருணகிரியாருடைய சரித்திரம் தெரிஞ்சிருக்கும். செய்யக்கூடாதவற்றையெல்லாம் செய்தவர், தவறான இடத்திற்கு சென்றவர். 2 வகையான கருத்து உண்டு. அவர் அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டார். நமக்கு இது மாதிரியான தவறுகள் செய்வது இயல்பு. அதனால தவறு நீங்க பண்ணாலும் இது மாதிரி கெட்ட தீமையான தவறுகள் செய்தாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் அந்த தவறுகளை தான் செய்ததாக சொல்லிக் கொண்டார் என்று சொல்லும் ஒரு கூட்டத்தினர் உண்டு. சிலர் இல்லை இல்லை இல்லை, அவர் அந்த அளவு தவறு செய்தார், தவறு செய்த அவரை முருகப்பெருமான் ஆட்கொண்டான் என்றால் அவரை விட நம்ம தப்பு பண்ணியிருக்க மாட்டோம்ல அப்படின்ற நம்பிக்கையில் முருகன் நம்மை ஆட்கொள்ளுவான் அப்படின்ற நம்பிக்கையில் வாழ்வோம். அதனால் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தேர்ந்தெடுத்தார்.
முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஊர்னு இருந்தால் நடுவில் அப்படி கோபுரம் இருக்கும். யார் வீட்டில் இருந்து எங்கே இருந்தாலும் இப்படி பார்த்தா கோபுரம் தெரியுமா? குலவு சித்திரம் கோபுரம் கோயில். பாரதியார் அழகா பாடுறார் அந்த கோபுரத்தின் அழக. ஒரு காலத்துல கோபுரத்தில் கொடி ஏறும் இல்லையா? இடபக்கொடி என்று போற்றப்படும் ரிஷபக்கொடி ஏறும் சிவபெருமானுக்கு இந்த இடத்துல வைகாசி மாதத்துல. அதே முருகப்பெருமானுடைய உற்சவங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மயூர கொடியோ சேவல் கொடியோ ஏறும். அந்த திருமால் திருக்கோயில்களில் கருட கொடி, பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட கொடி ஏறும். அப்ப ஊர் மக்களுக்கெல்லாம் கொடி ஏறிடுச்சுப்பா, உற்சவம் ஆரம்பிக்க போகுது, திருவிழா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதா கொடிமரம் இருந்தது. இன்னொன்னு என்ன, இறைவன் அப்படின்றவன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிர் என்றால் கொடிமரம் என்பது முதுகுத்தண்டு, ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுன்ற அந்த முதுகுத்தண்டு வழியாதான் முதுகுத்தண்டில் அடிநாதத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தின்றது அப்படியே மேலே ஏறி இங்க வந்தாதான் நம்முடைய சஹஸ்ர கமலம் அப்படின்ற இடத்தை அடையும் அந்த குண்டலினி சக்தி. அதை உணர்த்துவதுதான் இந்த முதுகுத்தண்டு மாதிரி இருக்கக்கூடிய கொடிமரத்தில் கொடியை ஏற்றுவது. அப்ப எப்படி அந்த கருட கொடியோ இடபக்கொடியோ மயூரக்கொடியோ மேலே ஏறுமோ அது மாதிரி நாமும் குண்டலினி சக்தியை நம்முடைய முதுகுத்தண்டு வழியாக ஏற்றினோம் என்றால் ஞானம் பெறுவோம் என்பதை உணர்த்துகின்றது இந்த கோயில் கொடிமரம். இப்படி ஒரு விஷயம் அல்ல, கோயில்களில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய உடலோடு உயிரோடு ஆன்மாவோடு தொடர்புடையது. அப்படி கொடியேறும். அப்படி பார்த்தீங்கன்னா கொடியேறதை வச்சே திருவிழா ஆரம்பம்னு சுத்துப்பட்டு 8 கிராமமும் தெரிஞ்சுப்பாங்களாம். அருணகிரியார் புண்ணியம் பண்ணியிருக்கார். இந்த சமயத்தில் அவர் பிறந்து இப்போ அவர் திருவண்ணாமலையில் இருந்து அவர் இருந்த இடத்துலேருந்து ஆஹா நம்ம தவறெல்லாம் பண்ணிட்டோம். ஒரு சமயத்தில் தன்னுடைய சகோதரி என்று கூட தெரியாமல் அவளை போய் பார்த்ததாக இருக்கும் பொழுது, ச்சே, அம்மாவிற்கு நிகரான என்னுடைய சகோதரியை கூட நான் தவறாக சென்று பார்த்து விட்டேனே. உடல் முழுக்க வியாதி, மனம் முழுக்க வியாதி, இது ஒரு வாழ்க்கையா? வேண்டான்னு இப்படி பார்த்தாராம். திருவண்ணாமலை கோபுரம் தெரிஞ்சான். ஆனால் இப்போ பார்த்தா பெரிய பெரிய பில்டிங் தான் தெரியும். அவர் பண்ண புண்ணியம் அந்த காலத்தில் பிறந்தாரு, பெருசாக கோபுரம் தெரிஞ்சுது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு வருத்தம்னா அப்படி பார்க்கணுன்னா பெரிய பெரிய பில்டிங் தெரியும். கோயில் கோபுரத்தை விட கட்டிடங்களின் உயரங்கள் பெருசாக இருக்கக்கூடாது என்பது அந்த காலத்து ஐதீகம், பின்பற்றினார்கள். ஆனால் இன்னைக்கு அது கிடையாது. அதனால ரொம்ப நல்லது ஒரு காலத்தில் இருந்தால் திரு அருணை கோபுரம் என்ற ஒரு கோபுரம் தெரிந்தது. வள்ளாள கோபுரத்துக்கு போனாரு, கீழே விழுந்தாரு, அப்படியே முருகன் தாங்கி கொண்டார் அவரை. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். தாங்கி கொண்டவர் அருணகிரியாரை பார்த்து சொல்றாங்க, பாடு, முத்து முத்தாக பாடு அப்படின்னா. அது ஏன் முத்து? இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் தான் சொல்லணும். நான் அடிக்கடி நம்ம 2 பேரும் தான் பேச போகிறேன். ஏன்னா என்னை விட சிறந்த பக்தர்கள் நீங்கள் தான். முத்து தங்கம் ரெண்டும் இருக்கு. எதை நம்ம எடுப்போம்? தங்கத்தை தான் எடுப்போம். முத்து போய் வாங்கணும், தங்கம் போய் வாங்கணும். எதுக்கு கூடுதலான பணமாகும்? தங்கத்துக்கு தான் ஆகும். சரி, நவரத்தின கற்கள் இருக்கு, முத்து இருக்கு. ரெண்டுத்துல எது விலை உயர்ந்தது? நவரத்தின கற்கள். அப்ப நவரத்தின மணிகள், தங்கம், அந்த பக்கத்துல நம்ம முத்து, மூணுத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா விலையில் குறைந்தது முத்தாக இருக்கலாம், ஆனால் மதிப்பில் உயர்ந்தது முத்து. அதனால்தான் பார்த்தீங்கன்னா 50வது வயசு பிறந்த நாளை கூட பொன் விழா என்று சொல்கிறார்கள். பொன் என்றால் தங்கம். 50 வயசுல ஒரு ஆன்மா பார்த்தீங்கன்னா தங்கத்தை அப்படியே நம்ம அணிகலன்களாக அணிந்து கொள்ள மாட்டோம். அதை அடித்து சூடு படுத்தி நல்லா இப்படி மாற்றி ஒரு டிசைனுக்கு கொண்டு வந்து சூடுபட்டு தான் அது அணிகலன்களாக மாறுகிறது. 50 வயசுல பொன்விழா காணும் மனிதர்களும் வாழ்க்கையில் தீயவற்றையும் மனிதர்களையும் புரிந்து கொண்டு அடி வாங்கி தான் கொஞ்சம் ஓரளவு வருவாங்களாம். அதே 60 வயசு அப்படின்றத என்ன சொல்றாங்க? மணி விழா என்று சொல்கிறார்கள். மணி என்றால் நவரத்தினங்களும் மணிகள் தான். ஆனால் தங்கம் அளவு மணிகள் அல்ல. தங்கத்தை ரொம்ப சூடுபடுத்தணும், அடிக்கணும். ஆனால் மணிகளுக்கு தூய்மைப்படுத்துவது அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு, அப்படின்ற முறை இருக்கு. அந்த தூய்மைப்படுத்தும் முறை பிரகாரம் அதில் இருக்கும் தூசிகளையும் அதில் இருக்கும், ஏன்னா
வைரம்லாம் பூமிக்கடியிலேருந்து இருக்கும், அப்படியே எடுக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய நிறங்களை அசுத்தங்களை சுத்தப்படுத்திட்டா போதும், மணிகள் எல்லாம் நல்லபடியாகிடும். தங்கம் அளவு கஷ்டப்படுத்த வேண்டாம், ஓரளவு பண்ணா போதும். அதனால்தான் மனுஷனுக்கு 60வது வயசுல மணி விழான்னு கொண்டாடுறாங்க. ஏன்? 50 வயசுல அடிப்பட்ட ஆன்மா 60 வயசுல ஓரளவு புரிஞ்சிருக்குமா, ஓரளவு மணியாக மாறிவிடுமா. அதே 80 வயது 1000 பிறை கண்டவர்களுக்கு 80 வயது அவர்களுக்கு சதாபிஷேகம்னு விமரிசையா கொண்டாடுவார்கள். ஏன்? அந்த விழாக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸை பார்த்தீங்கன்னா தங்கத்தின் நிலவரம் என்னன்னு தான் பார்க்குறோம். ரொம்ப நல்ல விஷயம், தங்கத்தின் விலை அதிரடி குறைப்பு. சவரனுக்கு 200 ரூபா குறைஞ்சுது. ஆனால் நம்ம பாட்டி காலத்தில் சொல்லுவாங்க சவரனே 100 ரூபா கூட இல்லை. அப்போ 200 ரூபா ஒரு சவரனுக்கு குறைஞ்சதெல்லாம் சந்தோஷமான விஷயம்னு கொண்டாடுற காலத்தில் 50 வயசு தங்கம்னு சொல்லிட்டு 80 வயசு எதுக்கு முத்துன்னு சொல்லணும்? ஆனால் 80வது வயதை என்ன சொல்கிறார்கள் நம்முடைய சான்றோர்கள்? முத்து விழான்னு சொல்கிறோம். ஏன்? முத்தை சுத்தப்படுத்த வேண்டாம், அதை சுட வேண்டாம், அடிக்க வேண்டாம். அப்படியே சிப்பிக்குள்ள இருந்து கிடைக்கிற முத்தை அப்படியே எடுத்துன்னு வந்துடலாம். அது கிடைப்பதே தூய்மையான நிலையில். அப்ப 80 வயசுல ஆன்மாவானது எப்படி இருக்க வேண்டும்? பக்குவப்பட்டு தங்கம் போல் அடிபடாமல், நவமணிகள் போல ஏதாவது ஒரு ப்ராசஸ்குள்ள போகாம, நாம் ஆன்மா என்பது தூய்மையாக இறைவா என்று வேண்டுமானாலும் நீ என்னை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற முத்து மாதிரி தூய்மையா இருக்கணும். இத நாவுக்கரசர் பாடுறாரு. இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பாடுறார். அப்ப முதல் நிலையில என்ன பாடுறாரு? பொன் என்று பாடுகின்றார். அடுத்தது மணி என்று பாடுகின்றார். உயர்வை சொல்லும் விதமாக முத்து என்று பாடுகின்றார். ஜீவன் முக்தர்கள்னு சொல்லுவோம். முத்திலிருந்து தான் முக்தர்கள்ன்ற வார்த்தையே வந்துதான். அப்படின்னா என்ன? முக்தியை கொடுப்பது முத்து. அப்ப முத்து முத்தாக பாட, நீ சொல்ல போகும் முத்து முத்தான வார்த்தைகள் பலருக்கும் முக்தியை கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார். அதுவும் கொடுக்கிறவர், அதாவது ஒரு பிஸ்னஸே இல்லாம இருக்கார் ஒருத்தர், அதுக்கு ஒருத்தர் முதல் போடுறேன்னு சொல்றார். அவர்கிட்ட போய் சொல்றாராம் அருணகிரியார், எனக்கு படிப்பறிவே தெரியாது, என்ன போய் பாடுன்னு சொல்றிய முருகா, எனக்கு என்னடா பாட தெரியும் அப்படின்னு கேட்கிறாராம். இந்த அருணகிரிநாதர் தான் கந்தர் அனுபூதியில் பாடுகின்றார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்பா இதே மாதிரி நான் உன்னை பாடிண்டே இருக்கணும். எப்படி? 16,000 பாட்டு பாடியும் உன்னை பாடிண்டே இருக்கணும் அப்படின்னு யார் ஒருத்தர் பாடத் தெரியவில்லை என்று சொன்னாரோ முருகப்பெருமானிடம், அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருந்தவர் தான் எனக்கு பாடும் பணியை கொடு முருகா என்று 16,000 பாடல்கள் பாடி கிளிவடிவாக மாறி முருகனிடத்தில் தஞ்சம் பெற்ற போது கூட இன்னும் பாடணும் முருகா, இன்னும் பாடணும் முருகா, அதை சொல்ல முடியல முருகா, அந்த ஆனந்தத்தை உன்னை பாடும் பொழுது என்று உணர்ந்து சொன்னார் என்றால், நாமும் எதுவும் தெரியவில்லைன்னு மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். முருகன் கிட்ட எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றது தான் பரமானந்தம். அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பூனை பக்தி. பூனை எப்படி இருக்கும்னா எதுவுமே தெரியாதுன்னு அப்படியே குட்டி பூனை தூங்கிகிட்டே இருக்கும். அம்மா பூனையுடைய பொறுப்பு தான் அதை ஒரு இடமா மாத்துறது. அதே குரங்கு குட்டி அப்படி கிடையாது, அம்மாவை அதுதான் கெட்டியா பிடிச்சிக்கணும். அம்மா குரங்கு மரத்துக்கு மரம் தாவும், ஆனா குட்டி குரங்கு அம்மாவை விட்டுடக்கூடாது. ஆனா பூனை, நீ பார்த்துக்கோ, நான் அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். அந்த பாதுகாப்பான இடம் தேடி உணவுகளை தேடி தாய் பூனை அந்த குழந்தை பூனையை தூக்கிண்டே போகும். அப்படி எதுவும் தெரியாது முருகா என்று பூனை குட்டியை போல தாய் பூனையாக முருகப்பெருமானிடம் தஞ்சம் அடைந்தோம் என்றால் முருகப்பெருமான் நம்மை நன்றாக பார்த்து கொள்வான். அதுதான் நான் முதல்ல பாடினது. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து. கிடைப்பதா கிடப்பதா? கிடக்கிறது. கிடைப்பது இல்லை, கிடக்கணுமா? கிடக்கிறதுன்னு எதை சொல்லுவோம்? மனுஷங்களை சொல்ல மாட்டோம். அங்கே ஒரு நாற்காலி கிடக்குது பாருங்க, மேஜை கிடக்குது பாருங்க அப்படின்னு நான் லிவிங் திங், உயிரற்ற பொருளை தான் கிடக்குதுன்னு சொல்லுவோம். அதுபோல நான் உனக்கான பணியை செய்து கிடப்பேன், நீ என்னை பார்த்துக்கொள், நான் உன்னை பார்த்துக்கொள்வேன் என்று நாவுக்கரசர் மிக அழகாக சொல்கின்றார். அதனால முதல்ல என்ன சொல்றாரு? முத்து முத்தாக
நீ பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். எதனால்? முத்து போல தூய்மையானதே கிடையாது. பாண்டிய நாடு சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து. சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது என்ன காட்சினா, வரப்போற வெள்ளிக்கிழமை பாருங்க, ஐப்பசி பௌர்ணமியில் சிவபெருமான் அன்னாபிஷேகத்தில் இருப்பார். அந்த அன்னாபிஷேகத்தை, அன்னத்தை தன்மேல் வைத்து கொண்ட சிவபெருமானை, லிங்க திருமேனியை கண்டால் அதுதான்ப்பா சொர்க்கம், அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஏதோ விருந்தினர் வீட்டுக்கு போய் 2-3 நாள் இருந்தால் அவனுக்கு என்ன சோறு கண்ட இடம் சொர்க்கம், 4 நாளும் இருப்பான் அப்படி சொல்லிடுறோம். அது அல்ல. நம்முடைய சிவபெருமானை இதே வெள்ளிக்கிழமை வந்து பாருங்க, அன்னத்தை தன்மேல் முழுக்க சாத்தி கொண்டு இருக்கும் பொழுது அங்கே கண்டால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம். இதுதான் சோழ நாடு சோறுடைத்து. அடுத்தது பாண்டி நாடு முத்துடைத்து. முத்து அப்படின்னா தூத்துக்குடி போன்ற இடங்களில் கடற்கரையில் முத்துக்களே வந்து அந்த காலத்துல நிற்கும், அதனாலும் முத்துடைத்து. அது மட்டுமல்ல, பாண்டிய நாட்டுக்கு போய் மதுரையை பாருங்க, திருப்பரங்குன்றத்தை பாருங்க, பழமுதிர்ச்சோலையை பாருங்க, ஆண்டாள் அனுபவித்த திருவில்லிபுத்தூரை பாருங்கள், முக்தி கிடைக்கும். அதனால் தான் பாண்டிய நாடு முத்துடைத்து என்றும் அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படி முக்தி பேற்றினை கொடுக்கும் முத்துடைத்து என்பதாகவும் அவர் எடுத்து கொடுக்கிறார். அதாவது முதலில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 6 மதங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? கணபதியை வணங்குவது கானாபத்தியம், கௌமாரம், குமாரனை வணங்குவது கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம். இதற்குள்ள நிறைய ஒரு ஏற்ற இருக்கு. சைவ வைணவத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லை. ஆனா இதெல்லாம் வந்து புரட்சியாக கொடுத்து நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தானே நம்முடைய சனாதனத்தை, நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு நமக்கு வழிவகுத்த முதல் புரட்சியாளர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அருணகிரினார். யாரையெல்லாம் வணங்குகின்றார்? முதல் பாடல் இல்லையா? சில சமயம் குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அது மாதிரி அவர் குழந்தைத்தனமா பாடினாரா? ஏன் குழந்தைத்தனமா பாடினார் அப்படின்றத நான் நிறைவுல சொல்றேன். இப்ப முத்தைத்தரு அப்படின்ற இந்த பாடலுக்கு வந்துடலாம். முத்தைத்தரு பத்தி திருநகை தெரிஞ்சவங்க வாய் திறந்து பாடுங்க. நம்ம சத் சங்கம், இது கூட்டு பிரார்த்தனை. இதை பாடும் பொழுது இன்னைக்கு ஒரு 2-3 பேர் கனவுலையாவது வாரியார் சுவாமிகள் சொன்ன மாதிரி முருகப்பெருமான் வந்தா இந்த நிகழ்ச்சியை அமைப்பு கொடுத்த வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலுக்கு அது ஒரு வெற்றி. முருகன் வருவான் என்று திண்ணமாக நம்பி இதை பாடுங்க. ஏன்னா முழு பாடல் தெரியுதோ இல்லையோ, ஒரு 2-3 வரி எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் யாரு? நமக்கு டிஎம்எஸ் ஐயா வாரியார் சுவாமிகள் கிட்ட பொருளை புரிந்து வந்து பாடி கொடுத்திருக்கின்றார். முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருபர என போதும். தெரியும் நிறைய பேருக்கு, ஆனா இன்பத்தை கேட்க கேட்க ஆனந்தம் தானே. திருச்செந்தூர் முருகனை பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு தடவை அவனை பார்த்துட்டு படியேறி வரும் பொழுது திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா, செந்தில்லாண்டவனுக்கு அரோஹரா அப்படின்னு வாழ்க்கையில உயர்ந்துட்டே வர முருகா அப்படிதானே படியேறி வருவோம். அதனால பொருள் புரிந்தவர்களும் கேட்கலாம். கேட்க கேட்க ஆனந்தத்தை கொடுக்கும். திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். முத்தைத்தரு. இதுல ஒரு ஹாஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம அருணகிரியார் ஆரம்பிக்கிறதே தெய்வ யானையை அழைத்து. ஆனால் கந்தர் அனுபூதியில் 51 பாட்டு இருக்கும். விநாயகர் காப்பியம் சேர்த்திங்கன்னா 52. ஆனால் அந்த 52 பாடலில் 12 தடவை வள்ளியை கூப்பிட்றார். ஒரே தடவை தான் நிறைவு பாடல்லையும் தெய்வ யானையை கூப்பிடுறார். முதல் பாடலில் ஒரு தடவை தெய்வ யானை நடுவில் வருவா. ஆனால் கந்தர் அனுபூதி அது மாதிரி அவருடைய வாழ்க்கை பயணம் போக 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 வள்ளியை நிறைய அழைத்து தெய்வ யானையை ஒரு முறை அழைக்கின்றார். ஏன்பா வள்ளியை நிறைய கூப்பிடுறா? இல்லை, அவள் தான் நம்மை போல குறவர் கூட்டத்தில் ஒரு மனிதராக இருந்து தெய்வமாக மாறியவளாம். அப்போ அவளுக்கு என் கஷ்டம் மற்றவங்களோட புரியுமா? நம்ம யார்கிட்டையாவது போகிறோம், நீங்களும் ஒரு பொண்ணு தானே, உங்களுக்கு என் கஷ்டம் புரியும்லன்னு ஒரு 10 ஆண்கள் இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம அப்படி தானே கேட்போம். அப்படி முருகனோடு இருக்கக்கூடிய வள்ளியிடம் உரிமையாக கேட்கிறாராம், அம்மா நீ என்ன மாதிரி ஒரு மனுஷ கூட்டத்தில் இருந்து தானே இன்னைக்கு ஐயாவோட நிற்கிற வலது பக்கமா, வலது பக்கம் வள்ளி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதனால இருக்கிற இல்லையா, அது மாதிரி உனக்கு என் பிரச்சனை தெரியாதா? அதனாலதான் நீலச்சிகண்டியில் எந்த நேரத்திலும் முருகான் கோலக்குரத்தியோட வந்துருவான்னு கந்தர் அலங்காரத்துல பாடுறார். ஏன்னா ரெடியா பைக் மாதிரி இருக்குமா அந்த மயில். நம்ம யாராவது முருகா அப்படின்னா முருகன் எந்த வேலையா இருந்தாலும் வள்ளி என்ன பிரச்சனைன்னு தெரியல வாங்க அப்படின்னு இழுத்துண்டு அந்த மயில் மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துருவாள். அப்படி நமக்காக பரிந்துரை செய்வது நம்மை போல மனிதராக இருந்து தெய்வமாக வாரிய வள்ளி பிராட்டி. இவருக்கும் சம்பந்தருக்கும் சில ஒற்றுமை உண்டு. சம்பந்தரும் 16,000 பாடல் பாடினர். அதே மாதிரி எனக்கும் பாட அருள் கொடுப்பியா. முதல்ல என்ன சொன்னார், பாடவே தெரியாதுனர். ஆனா அதுக்கப்புறம் சம்பந்தர் மாதிரி 16,000 பாடல் பாடணுமே அப்படின்னு கேட்கிறார். நிறைவா அதையே வேலையா கொடுத்துறேன், பாடும் பணியே பணியாய் அருள்வாயின்னு கேட்கிறார். அப்ப அந்த பாடல் மீது, அதாவது கோயிலுக்கு வந்தா இறைவனை தரிசிக்கலாம், வீதியில் திருவிழா காலங்களில் இறைவனை தரிசிக்கலாம். அதை தவிர வீடுகளில் இருக்கும் பொழுது கண்ணை மூடனா சிதம்பரத்து நடராஜர் ஆகட்டும், இதோ இங்கே இருக்கின்றானே நம்முடைய முருகன், வைத்தீஸ்வரர் திருக்கோயில் செல்வமுத்துக்குமார சுவாமி ஆகட்டும், இவர்களெல்லாம் நம்ம கண் முன்னாடி வரணும்னா பாடல்கள் மூலமாக வருமார்கள். திருமுறை பாடினால் சிவபெருமான் தெரிய மாட்டாரு, அப்படியே கண்ணுக்குள்ள தெரிவாரு. சோதியே சுடரே சூழொளி விளக்கே. இந்த திருவாசகத்தின் ஒரு வரியில சிவபெருமான் கண்ணை மூடனா வந்துட மாட்டாரா? ஒரு திருப்புகழ் வரியில் முருகப்பெருமான் வருவான். அப்ப கோயிலை தாண்டி இறைவன் நமக்கு கண்ணுக்குள்ளே கண் முன்னே வந்து காட்சி கொடுக்கும் இடம் எந்த இடம்னா இசையின் மூலமாக இறைவன் வருவான். இப்ப முத்தைத்தரு அப்படின்ற பாடல்ல முதல்ல யாரை அழைக்கின்றார்? தெய்வ யானையை அழைக்கின்றார். என்ன சொன்ன, சம்பந்தருக்கும் இவருக்கும் ஒற்றுமை. 16,000 பாட்டு 16,000 பாட்டு. இப்ப எனக்கு தெரியல, மறந்துடுச்சு, நீங்க தான் சொல்லணும். ஞான சம்பந்தர் சீர்காழியில முதல்ல ஏதோ ஒரு பாட்டு பாடினார், எனக்கு தெரியலப்பா, நீங்க சொல்லுங்களேன். என்ன பாடல்? தோடுடைய தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். இந்த பாடலையெல்லாம் அடியேன் ஏதோ பேசுறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிருஷ்ணர் பேசினாலே அது பகவத்கீதையா மாறிடுச்சு, அடியேன்லாம் பாடினாலே பேசுறது. அது மாதிரி ஒரு முயற்சிக்கு தள்ளப்பட்டேன் என்றால் இப்படி ஒரு சான்றோர்கள் முன்னாடி பேசுவேன் என்பதை முன்னமே தெரிந்து கொண்டு இங்கு உரையும் காமாட்சி அம்பிகை வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் திருவாளர் அமரர் சைதை நடராஜன் ஐயா அவர்கள் எடுத்த இலவச வகுப்பு, தேவார வகுப்பில் அடியேன் வந்து அடியேனுடைய 8-9 வயசுல கத்துண்ட அந்த விஷயம்தான் இன்றும் எனக்கு உதவி செய்கின்றது. அதற்கு பெரும் பெரும் அழகான ஒரு இடம் யாருக்கு அப்படின்னா வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலை சாரும். அவர்கள் அது மாதிரி கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இன்று யாருக்கு எந்த தருணத்தில் பயனாகிறது என்பது தெரியலையே. அப்படி கத்துண்ட இடம் இதுதான், தோடுடைய செவியன். சரி, தோடு யார் அணிவது? பெண்கள் அணிவது தானே தோடு. ஆண்கள் அணிவது குழை, பெண்கள் அணிவது தோடு. அப்ப முதல்ல யாரை வச்சு ஆரம்பிக்கிறார்? சிவபக்தராக சம்பந்தர் சுவாமிகள் இருந்தாலும் சக்தி அம்பிகையை தான் அழைக்கிறார். ஏன்? திருமுலைப்பாலை கொடுத்தது அம்பிகை. அதனால சிவபக்தர் என்று ஞான சம்பந்தர் சமய குறவர்கள் 4வரில் முதல்வராக போற்றப்பட்டாலும் அவர் முதல்ல ஓம்காரத்தோடு ஆரம்பித்தது அம்பாளை தான். தோடுன்ற அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தான். ஏன் முதல்ல ஐயாவை வச்சு ஆரம்பிக்கலாமே, ஆனா தோடு உடைய செவியன் இப்படி மாத்திருக்கலாமே, குழை உடைய செவியல்னு கூட சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அம்பாளை நான் கூப்பிடணும், இல்ல முதல்ல அம்மா தான். அம்மா காமிச்சாதானே எனக்கு அப்பாவே தெரியும். அதனால அம்மாவை கொண்டு ஆரம்பிக்கின்றார். அதே பாணியில தான் முத்தைதரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவணன் தெய்வ யானை என்ற அம்மாவை அழைத்து நம்முடைய அருணகிரியாரும் முதல் திருப்புகழை பாடுகின்றார். இந்த முதல் திருப்புகழ் முத்தைதரு பத்தி திருநகை. பத்தினா அடுக்கி வைக்கிறது, பத்தி பத்தியா. பத்தி திருநகை, அப்படி சிரிச்சானா, ஏன்னா ஒரு ஆசையா அம்மா மட்டும்தான். மனைவி கூட சில சமயத்துல கணவன் வரும்பொழுது கோமா இப்படி மூஞ்ச திருப்பிப்பாளாம். ஆனா அம்மா மட்டும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் வரும்பொழுது சாப்பிட்டியாடா,
பழையது தான் இருக்குது, சாப்பிட்றியா? அம்மா கொடுக்கறது பழையதாக தான் இருக்கும், ஆனால் அம்மா மட்டும்தான் சிரிச்சுட்டே சாப்பிட்டியா அப்படின்றத கேட்பாளாம். அம்மா முகம் சிரித்த முகமா, அது மாதிரி தெய்வ யானையும் அப்படியே நகை அழகா சிரிச்சுண்டு அழகான பற்களை வரிசையாக கொண்டிருக்கும் தெய்வ யானை அம்பிகையை வணங்கி தாய் என கருதி திருப்புகழை துவங்குகின்றார். முத்தை தரு பத்தி திருநகை, அவ யாரு? அத்தி யானை. அத்தினா யானை, தெய்வ யானை இல்லையா, அவள் யானை வளர்த்த குழந்தை இல்லையா, அதனால அவளும் ஒரு யானையம். அத்தி, அத்திக்கு இறை யாரு? தெய்வ யானைக்கு இறை. இறைவன் யாரு? இந்த இறை இல்லை. ரொம்ப அழகா ஒரு கேட்டரிங் சர்வீஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருப்பாங்க, இறை தேடு இறையும் தேடு, இடையினர வல்லினர. சின்னர பெரியரான்னு சொன்னாதான் பாதி பேருக்கு தெரியும். இடையினரா போட்டா சாப்பாடு இறை, வல்லினரகரம் போட்டா இறை இறைவன். அப்படி அந்த அத்திக்கு இறை, யானைக்கு இறை யாரு? முருகப்பெருமான். அத்திக்கு இறை சத்திச்சரவண. 2 விதமா அருளாளர்கள் பொருள் சொல்லியிருக்கின்றார்கள். முருகனுக்கு சக்தியே தெய்வ யானை என்பது ஒரு பொருள். ஏன் முருகப்பெருமான் ஞான சக்தி என்றால் தெய்வ யானை கிரியா சக்தி. ஞானமான வேல் அவன் கிட்ட இருக்கு, அது ஞானம், ஞான சக்தி. ஆனால் அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்றால் கிரியை. அது யார் என்றால் தெய்வ யானை கிரியா சக்தி, இச்சா சக்தியானவள் வள்ளி. அப்போ ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது யாருன்னா, செய்யவை, என்னை பாடவை என்று கிரியா சக்தியாக இருக்கும் தெய்வ யானை அன்னையை போற்றுகின்றார். நீ முருகனுக்கே கிரியாசக்தி என்றும் பொருள் கொள்ளலாம். இது ஒரு பொருள். சக்தி சரவண, எந்த சக்தி? சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். போன வாரமா, போன 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிக்கல்ல பார்த்தீங்கன்னா தரைதளத்தில் வேல் நெடுங்கண்ணின்னு அம்பாள் இருப்பான். முதல் தளத்தில் தான் முருகப்பெருமான். நிறைய ஆலயங்களில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார். நான் சின்ன பையன் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்கெல்லாம் பழைய வீடை டெமாலிஷ் பண்ணி கட்டுவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அம்மா அப்பா இருக்கோண்டா, நீங்கள் முதல் ஃப்ளோரில் இருக்கீங்களான்னு கேட்போம் இல்லையா பசங்களை. அது மாதிரி நம்முடைய பழமுதிர்ச்சோலையில் பார்த்தீர்கள் என்றால் அழகர் என்ற முருகனின் மாமன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பழமுதிர்ச்சோலையில் முருகப்பெருமான் இருப்பார். அதுபோல் வேல் நெடுங்கண்ணி தரைதளத்தில் இருப்பாழகா. முதல் மாடியில் ஒரு படியேறி போனோன்னா அங்கே சிக்கல் சிங்காரவேலன் இருப்பார். படி இறங்கி வருவார், அம்மா ஏறி போகமாட்டான். அம்மாவை பார்க்க சிக்கல் சிங்காரவேலன் படி இறங்கி வருவார். இன்றளவும் எவ்வளவோ கடவுள் மறுப்பாளர்கள் இருந்தும் ஒரு பஞ்சலோக திருமேனியில் அந்த ஒரு சமயத்தில் மட்டும் எதனால் வியர்வை துளி வருகின்றது என்றது நமக்கு தெரியலையே. அர்ச்சகர்கள் துடைக்கிறார்கள், மறுபடியும் வருது, துடைக்கிறார்கள், மறுபடியும் வருது. அது ஏன் அன்னிக்கு அந்த சமயம் துடைக்க துடைக்க வருகின்றது? அதற்கான சில விடைகள் நமக்கு தெரியவில்லை. அது உண்மைதான். அப்படி இருக்கக்கூடிய சக்தி சரவண, அம்பிகையின் சரவணன் என்றும் பொருள் கொள்ளலாம். சரவண அப்படின்னா 6 எழுத்து மந்திரம். பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்றார். 5 முகச்சிவன் அப்படின்னு சிவபெருமான சொல்லிடுறார். முருகனை 6 முக சிவன், அம்பாளையும் சொல்றான். அதாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் பேரை வச்சே குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேரும் வரும் இல்லையா. மனைவி பெயர், பெரிய மகன், சிறிய மகன், எல்லார் பேரும் வரும். அதே மாதிரி அப்பா 5 முக சிவன், பிள்ளை 6 முக சிவன். இந்த சிவனோட தொடர்பு படுத்தி அம்பாளை சொல்லணும்னு நினைச்சாரா. அழகு முகச்சிவன்றாலாம். யார? அம்பாள். இன்னொரு கேரக்டர் இருக்காரு அந்த குடும்பத்தில், மூத்த மகன் இருக்கார் இல்லையா, பிள்ளையார, ஆனைமுக சிவன்றார். ஆனைமுக சிவன், அழகு முக சிவன், 5 முக சிவன், 6 முக சிவன் அப்படின்னு சிவ குடும்பத்தை ரொம்ப அழகா பாம்பன் சுவாமிகள் சொல்கின்றார். சரவண அப்படின்றதே பார்த்தீங்கன்னா 6 எழுத்து மந்திரம். முத்திக்கொரு வித்து குருவர என ஓதும். ஒரு முக்தி என்பது வேண்டும் என்றால், முக்தி என்ற ஞான பழமும் அவன்தான். ஏன்னா பிள்ளையார் ஞான கொழுந்தான், கொழுந்து தான் பழமா மாறுமா. எந்த இடத்துல வருது? எந்த இடத்துல பிள்ளையார ஞான கொழுந்துன்றோம்? 5 கரத்தனை
ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. விநாயகர் கொழுந்து. கொழுந்து என்னவாகும்? மலராகி காயாகி மலராகி அப்படிலாம் போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு பழம், ஞானப்பழம் முருகப்பெருமான். பக்திக்கு முதல் நிலை பிள்ளையார். அதனால்தான் ஞான கொழுந்து. அதை இப்படி புரிஞ்சுக்கணும். பக்திக்கு முதல்ல வரும். அப்ப முதல்ல பிள்ளையார் வழிபாடு பக்தியில் நம்மை வளர்த்து கொள்ள உதவும். அப்படியே பக்தியில முக்தி போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் ஞானப்பழமாக நமக்கு அருள் பாலிப்பான். அதனால்தான் இவர் ஞான கொழுந்து, அவர் ஞான பழம். முக்திக்கொரு வித்து. வித்துனா விதை. முக்தி வேணுமா? முதல்ல இந்த பாடலை பாடினா முக்தின்றதுக்கான விதை தான் வருது. அப்ப மறுபடியும் திருப்புகழை பாட 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 அந்த விதையானது துளிர் விட்டு தளிராகி மரமாகி அதில் பழங்கள் காய்த்து ஞானப்பழம் என்ற முருகன் என்ற முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த முக்திக்கு விதை என்று இந்த பாடல் முதல் திருப்புகழில் நாம் நம்முடைய பக்தி பயணத்தை துவங்க வேண்டும். முக்திக்கொரு வித்துக்குருவரை என போதும். முக்கட்பரமர்க்கு, 3 கண்ணை உடைய பரமர்க்கு. சுருதியின் முற்பட்டது. சுருதி அப்படின்னா வேதங்கள். வேதங்களுக்கெல்லாம் முற்பட்டது அப்படின்னா வேதங்கள்ல இருக்கிற எல்லாமே எதில் துவங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்ற ஓங்காரம். தமிழ்ல அதுக்கு குடிலைன்னு பேர். குடிலைனா பிரணவம். அப்படி முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடி பேண. முதல் தடவை சுவாமி மலை குருநாதனாக இருந்து அப்பாவிற்கு பிரணவத்தை உபதேசிக்கின்றார். அப்படி உபதேசிக்கும் பொழுது அங்கே சிவபெருமான் மட்டும் அதை அடிபணிந்து கேட்கவில்லையாம். சிஷ்யபாவத்தில் திருமாலும் பிரம்மனும் 30 முக்கோடி தேவர்களும் அடி பேண என்று முருகப்பெருமானின் ஆற்றலை உணர்ந்து அவனுடைய திருவடியை அப்படியே பேண என்றால் பார்த்து கொண்டு பாதுகாத்து எனக்கு பாதுகாப்பு கொடு என்று திருவடியில் இருந்தார்கள். இப்ப பாருங்க, முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத்தமரரும் அடிப்பேன. அடுத்தது 10 தலை தத்த கணைதொடு. எங்க 10 தலை வருதுன்னா இவ்வளோ தூரம் சைவத்தில் இருந்தார். முதல்ல யாரை பாடினார்? தெய்வ யானையை பாடினார். அடுத்தது சக்தின்னு அம்பாளாவே நினச்சிக்கலாம், அம்பாளை பாடினார். முக்கண் பரமன்னு சிவபெருமானை பாடினார். தேவாதி தேவர்கள் பிரம்மான்னு பாடினவர் அப்படியே ராம அவதாரத்துக்கு போயிட்டு இந்த அளவு உரிமையாக ஒரு காலத்துல ஒரு தெய்வத்தின் குழந்தை அல்லது ஒரு தெய்வத்தின் பக்தராக இருந்தால் அந்த தெய்வத்தை பாட வேண்டும் என்ற ஒரு மரபில் இருந்து எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம் அப்படின்ற புரட்சி செய்தார் அருணகிரிநாதர். அந்த புரட்சி எதனால தெரியுமா? இப்ப ஒரு பெண்ணாக இருக்கும் நான் கணவனை திருமணம் பண்ணப்புறம் கணவனுடைய அம்மா அப்பா மாமன் மாமி எல்லாரும் எனக்கு உறவு, பிடிக்கிறதோ இல்லையோ எனக்கு உறவு. இதே பாணி தான் அருணகிரியார் தான். நான் ஒரு மனைவி, என்னுடைய கணவன் முருகப்பெருமான். அப்ப முருகப்பெருமானுடைய அம்மா அப்பா அண்ணா மாமா எல்லாரும் எனக்கு வேணும், அத்துணையும் என்னுடைய சொந்தம் என்ற ஒரு நினைப்பில் தன்னை தலைவியாக கொண்டு தலைவனாக முருகப்பெருமானை கொண்டதால் எந்த ஒரு தெய்வத்திடமும் அவருக்கு வேறுபாடே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் 8ஆம் நாள் வைகாசி பெருவிழாவில் பார்த்தீர்கள் என்றால் இங்க இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு முக்தி கொடுப்பாங்க, சாப விமோச்சம். அவருக்கு அருள்வதற்கு 3 தெய்வங்கள் மும்மூர்த்திகள் என்று போற்றப்படும் திருமாலும் பிரம்மனும் சிவபெருமானும் வருவார்கள். நீங்க அப்படி வனம் வரும் பொழுது அங்க ஒரு உற்சவ மூர்த்தத்தில் வாமனராகவும் இருப்பார், திருவிக்கிரம மூர்த்தியாகவும் இருப்பார். அதனால திருமாலும் நம்முடைய சமயங்களில் ஒன்றாகத்தான் இருக்கின்றார். மலையப்பனை மறுப்பவர்கள் யாராவது உண்டா? யாரும் மறுக்காத மலையப்பா, யாரும் மறுக்காத மலையப்பா, உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. அப்படி யாரும் மறுக்காத மலையப்பனை நம்முடைய அருணகிரியார் இந்த
கௌமாரத்திற்குள்ளே முதல் பாட்டிலேயே கூட்டிட்டு வந்துட்டார். யோசிக்கலாமா? எடுத்துட்டு வந்தா நம்மளை யாராவது ஏதாவது பேசுவாங்களாம், 2வது 3வது பாட்டுக்கு அப்புறம் படிப்படியாக சேர்த்துக்கலாமா? அப்படிலாம் இல்லை. என்ன நினைச்சாரோ அதை முதல் பாடலிலே செம்மையாக செய்தவர். 10 தலை கொண்ட ராவணன், தத்த கனைத்தொடு, ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. ராமாயண மகாபாரதம். அதாவது ஒரு அறிஞர்கிட்ட, ஒரு சொற்பொழிவாளர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த 5 நிமிஷத்துல பேசுங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு சொற்பொழிவாளர் 1 மண்டல காலம் ராமாயணம் பேசினாராம், 1 மண்டலம் மகாபாரதம் பேசினார். அவர்கிட்ட போய் கேட்டாங்களா, நான் இந்த கல்லை இப்படி தூக்கி போடுவேன், அப்படி கல் மேலே போயிட்டு கீழே வரது கூட ராமாயண மகாபாரதத்தை சொல்ல முடியுமானா? முயற்சிக்கிறேன். அப்படி கல்லை தூக்கி போட்டாங்களாம். ராமாயணம் பெண்ணாசை, பாரதம் மண்ணாசை. அவ்வளோதான், முடிச்சிட்டேன். மண்ணாசையும் பெண்ணாசையும் தானே இதிகாசங்கள் இரண்டும். அது மாதிரி இவர் 2 வரியில பாரதத்தையும் ராமாயணத்தையும் உணர்த்தினார். 10 தலையோடு வந்தவனை கணைகள் தொடுத்து ராமபிரான் அழித்தான். இதை இன்னும் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்வான். மழை வேற இருக்கா, இந்த பாடல் பண்ணா நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள மழை வந்துடக்கூடாது, கொஞ்சம் தள்ளியே வரணும்னு வேண்டிட்டு சொல்லலாம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கோடாதேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அப்படியே ஊழி முதல்வன் மாதிரி முதல்ல வானம் கருக்கிறோம். பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, சங்கு சக்கரம் போல இடியும் மின்னலும் இருக்கும். அடுத்ததுதான் தாழாதே சார்கம் உதைத்த சர மழை போல். அதாவது இதை வால்மீகி அவருடைய ராமாயணத்துல சொல்றார். நம்ம வீட்டு ஃபேனுக்கு 3 கரங்கள் இருக்கும் இல்லையா? சில பேர் வீட்டில் 4 கரங்கள் கொண்டு ஃபேன் இருக்கும். நிறுத்தும் பொழுது தான் அதுக்கு எவ்வளோ கைன்னு நமக்கு தெரியும். ஃபேனை ஆன் பண்ணிட்டோன்னே என்ன ஆகும், அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ எவ்வளவு கரங்கள், 3 ரெக்கையா 4 ரெக்கையான்னு தெரியுமானா தெரியாது. போர் தொடுப்பதற்கு முன்பு ராமபிரானோட 2 கைகள் தெரிஞ்சுதான். அப்படி கணை அவரை எடுத்து 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 பண்ணும்பொழுது இதை ரவுண்டாக தெரியுதான், ஒன்றுமே தெரியல அங்கே இருக்கிறவங்களுக்கு. அவ்வளோ வேகமாக அவர் ஒரு அம்புகளையும் மழை போல ராவணன் மீது தொடுத்தாராம். அப்படி மழை வர வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் வேண்டுகிறாள். அப்படி கணைகளை தொடுத்து 10 தலையோடு இருந்த அந்த ராவணனை வீழ்த்திய ராமன். சரி, எதுக்கு ராமனை அழைக்கின்றார்? அடுத்த வரி அதைவிட சுவாரஸ்யம். பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. அர்ஜுனனுடைய மகன். நம்ம எல்லாருக்குமே சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பாரதம் கூட வலிக்கும். எந்த இடத்துல? அபிமன்யு, கர்ணன், இந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு தீராத கேள்விகள் கிருஷ்ணர் முன்னாடி வந்தால் கேட்கணுன்ற உரிமை இருக்கும் இல்லையா எப்போவுமே. அப்படி அபிமன்யு இறந்த உடனே அர்ஜுனன் ஒரு பெரிய ஒரு வாக்கு கொடுக்குறான். அடுத்த நாளை மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள் அவனை யார் இந்த பிளான் போட்டாங்க? ஜெயத்ரதன் என்று. ஜெயத்ரதன் யார்? துரியோதனனின் சகோதரியின் கணவன். துச்சலைன்னு துரியோதனனுக்கு ஒரு சகோதரி. அவளுடைய கணவன். அவன் 6 மணிக்குள்ள அவனுடைய தலையை, ஜெயத்ரதன் தலையை நான் வாங்கலைன்னா இந்த தீக்கிரையாவேன் அப்படின்னு அபிமன்யுனுடைய தந்தையாம் அர்ஜுனன் ஒரு பெரிய சபதம். எந்த சபதம் பண்ணாலும் இறைவனோடு இருந்து செய்தோம் என்றால் சபதத்தை நிறைவேற்ற நம்மால் முடியாது. நான் பண்றேன்னு சொல்லுவோம். ஆனால் முடித்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் இறைவன் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டினேன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு கிராமத்துலேருந்து வந்தோம். 20 ரூபாய் எடுத்துன்னு வந்தோம். தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணேன். அப்படியும் கஷ்டப்பட்டு இந்த வீடை கட்டியிருக்கேன் தெரியுமானா சிறப்பு. அதில் நகைச்சுவைக்கான விஷயமே இல்லை. ஆனால் தெய்வ அருள் அங்கே உங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் இது சாத்தியமாயிற்று. அதுதான் உண்மை. இவன் ஒரு சபதம் செய்தான். இப்ப கிருஷ்ணனுடைய பொறுப்பாகி விட்டது அதை நிறைவேற்ற. ஏன்? அர்ஜுனன் தன்னுடைய ஆள், அதுக்கு தானே சாரதியாக இருக்கின்றான். உடனே என்ன பண்றார்? உங்களுக்கு அது அறிந்தது, அதனால இதை கொஞ்சம் வேகமா சிலருக்கு தெரியாது. அதனால ஜெயத்ரதனை துரியோதனன் என்ன பண்றான்? 6 மணிக்குள்ள உன்னை இன்று அழிப்பேன் என்று அர்ஜுனன் சபதம் எடுத்திருக்கான். சொன்னா செஞ்சிருவான். உன்னை ஒழிச்சிடுறோம், ஒளிஞ்சுக்கோ
ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து. கிருஷ்ணர் போய் ஒளியல, ஒளிந்து இல்ல, ஒளித்து. அப்படின்னா அச்சோ இவர் பரபிரம்மம்னு கூட தெரியாம குழந்தை நினைச்சு ஒளிச்சு வைக்கிறாங்க. கிருஷ்ணருக்கு சிரிப்பா இருக்காங்க, ஏன் நான் ஒளியில, என்னையே ஒளிச்சு வைக்கிறீங்க? ஆனா அம்மா அப்பா பாவத்தோட அங்க வசுதேவரும் தேவகியும் செய்ததை கிருஷ்ணன் வந்து ரசிச்சாராம். ஒளிந்து இல்லை, அங்க ஒளித்து. ஆனா இங்க ஒளிந்து அப்படின்னா ஜெயத்ரதன் போய் ஒளிஞ்சிக்கிறான். நிறைய வீரர்களை அர்ஜுனன் முன்னாடி வச்சாச்சு. இத்தனை பேரை சண்டை போட்டு உன்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சூரியன் அஸ்தமனம் ஆயிடும், கவலைப்படாத. அதுக்கப்புறம் அர்ஜுனன் கதையும் இன்னைக்கே முடிஞ்சிடும். துரியோதனனுக்கு ஜெயத்ரதனை காப்பாற்றுவது ஒரு 50%. அர்ஜுனன் கதை தானா முடியுது. அது இன்னும் ஒரு ரொம்ப லாபம் இல்லையா போருக்கு, குருக்ஷேத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இது யாருக்கு மட்டும் தெரியும்? கிருஷ்ணனுக்கு தெரியும். அதனால பார்க்கிறார், கொஞ்ச நேரம் அவனை போராட வைக்கின்றார், அவனுக்கான முயற்சியை செய்ய வைப்பார். இறைவன் நமக்கான முயற்சியை செய்ய வைப்பார். ஆனா உண்மையில் நம்மை வெற்றியடைய வைப்பது யார் என்றால் இறைவன். நாம பண்ணல. சின்னதா போன வாரத்தில் அலுவலகத்தில் ஒருத்தங்க நடந்துட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு மயக்கம் போட்டு விழுந்தாங்க, நரம்புல பிரச்சனைன்னு 2 மாசமா படுத்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு சின்ன நரம்பு தான், ஒரு கனெக்ஷன், அது கடவுளுக்கு தானே தெரியும். நாடி நரம்புகளின் கனெக்ஷன்ஸ் நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்ப நாம் செய்தோம் என்றால் நம்மை செய்ய வைத்தவன் இறைவன். நான் அருள் பெற்றவன் என்பதை வேண்டுமானாலும் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். நான் செய்தேன் என்று சொல்லிக்கொள்ளும் அருகதை எனக்கு கிடையாது. அதான் உண்மை. உடனே பார்க்குறார் கிருஷ்ணன், சரி இவனுக்கான முயற்சியை பண்ணான். இப்போ என்ன பண்ணலாம்? இத்தனை பேரை அடிச்சுட்டு தேடுறது கஷ்டம், வேற ஏதாவது வழி பண்ணலாம் என்று தன்னுடைய சக்கரத்தை வைத்து சூரியன் திகிரி, வட்ட திகிரியில் இரவாக அந்த சூரியனில் அப்படியே அந்த சக்கரத்தை போட்டு மறைஞ்ச உடனே அப்படியே இந்த சாயந்தரம், நேத்திக்கெல்லாம் அடிக்கடி மழை வரும் வரும் வரும்னு சொல்கிற அன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? 4-5 பேக்கெட் பால் வாங்கிடுவோம், 2-3 பேக்கெட் பிரெட்டு வாங்கிக்கிறோம். அன்றைக்கி முன்னாடி நாள் வெங்காயத்தினுடைய விலையை நம்மளே ஏற்றிட்டோம். 1/2 கிலோ வெங்காயம் கிடைக்காம ஒரு போன வாரத்தில் பண்ணோம். ஒரு விளையாட்டான குறுஞ்செய்தி கூட ஒரு அம்மா கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு 10 பேக்கெட் பால், சரி மளிகை கடைக்காரர் எடுப்பார், 3 பேக்கெட் பிரெட்டு, சரி ஏதோ சொல்லிவிட்டு இதெல்லாம் எத்தனை மணிக்கு வேணும்? இல்லை இதெல்லாம் நான் ரிட்டர்ன் கொடுக்கலாமா, நேற்றுக்கு 3 நாள் மழைன்னு வாங்கிட்டேன், இதெல்லாம் ரொம்ப அபரிதமாக இருக்குது, இல்லைங்க எடுக்க மாட்டேன். அப்படி நம்ம நிறைய வாங்கிக்கிறது ஒரு பழக்கம் இல்லையா? இப்போ கிருஷ்ணர் வந்தாச்சு, அந்த இடத்துல சூரியன் மறைஞ்சிடுச்சு, உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஜெயத்ரதன் வெளியில வந்து குதிக்கிறான், கூட துரியோதனன் குதிக்கிறான். ஆஹா, இப்போ அர்ஜுனனுடைய வாழ்க்கை கதை முடிய போகுது. குருக்ஷேத்திரத்தில் தர்மம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படி சொல்லும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு? அப்படி கொஞ்சம் நகர்த்துறார். அப்போ வட்டத்திகிரி இரவாக மாற்றியது இந்த சுதர்சனம். உடனே பார்த்து அர்ஜுனனிடம் சொல்கிறார், பார் அங்கே ஜெயத்ரதன் மேலே அம்பு போடு, நிறைய அம்பு போடு. ஏன்? ஒன்று போதுமே கிருஷ்ணா, நீ நிறைய போடு, நான் சொல்கிறத கீழே கிடுகிடுன்னு ஒரு 5-6 அம்பு போடுறாராம். ஏன்? தலை மட்டும் அறுக்கக்கூடாது, அந்த தலை வந்து நேராக போய் அவங்க அப்பா மடியில் விழணும். ஏன்? ஜெயத்ரதனுடைய அப்பா ஒரு சாபம் இட்டிருக்காரு, யார் என்னுடைய மகன் தலையை கீழே போடுறாங்களோ அவங்க தலை சுக்குநூறாகும். அப்போ அர்ஜுனனுடைய தலையாகாதா? அது அர்ஜுனனுக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் இறை துணை என்பது நமக்கு தேவை. இறைவன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நிறைய போடு. ஏன்? அங்கே கண்ணை மூடி அவங்க அப்பா தவம் பண்ணாராம், அப்படி தவம் பண்ணுறவர் மடியில் ஏதோ தொப்புன்னு விழுந்தான், என்னன்னு தெரியலையேன்னு இப்படி போட்டாராம், அவர் தலை வெடித்தது. இது அர்ஜுனனுக்கு வரக்கூடாது சேதம் என்று அந்த இடத்திலும் இவனுக்கு தெரியாதது. இவனுக்கு தெரிந்தது என்ன? அஸ்தமனம் வரை ஜெயத்ரதன் வரமாட்டான், கிருஷ்ணர் உதவி பண்ணார். அதுக்கும் அடுத்த கதை நமக்கு எங்கெங்க தெரியும்? தூங்கும்போது நம்ம கிட்ட ஏதாவது வருதா? நமக்கு என்ன தெரியும்? இறைவன் மட்டும்தான் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகின்றார், அவனுடைய அனுகிரகத்தால் தான் வாழ்கின்றோம் என்பதுதானே உண்மை. அப்ப 2 வரியில ராமாயணம் மகாபாரதம் முடிஞ்சாச்சு. 10 தலை தத்த கனைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தர்க்கு ரதத்தை அப்படி பிரிக்கிறோம். பக்தனாம் அர்ஜுனனுக்கு ரதத்தை செலுத்துகிறார். 10ற்கு ரதத்தை கடவிய செலுத்துகின்ற கிருஷ்ணன் பச்சை புயல், இங்க புயல்ன்றது மேகம், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன், அப்படியே பச்சையா இருக்கக்கூடிய மேகம் மாதிரி இருக்காராம். யாரு? அந்த அழகான திருமால். பச்சை புயல்
மெச்சத்தகு பொருள். முதல்ல யாரு மெச்சினாரு? அப்பா, தந்தைக்கே குருவானார் முக்கண் பரமர்க்கு. அதை பார்த்தோம். அப்போ ஒரு குழந்தையானவன் எப்படி இருக்கணும்? அப்பா வீட்லேயும் பாராட்டு பெற வேண்டும். அப்பாவோட சேர்ந்து அம்மா வீட்டு ஜனத்தை திட்டக்கூடாது. அம்மா வீட்லேயும் உன்னை பாராட்டுற மாதிரி இருக்கணும். அதுக்கும் நீதான் முன்னோடி முருகா என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். அப்போ முதல்ல யார் மெச்சினாங்க? தந்தைக்கு குருவாகி திரு ஏரகம் தன்னில் மந்திர பொருள் சொன்னவன் மலை நாடெங்கும் மயிலேறி வரும் மன்னவன். மலை நாடெங்கும் மலை ஏறி வரும் மன்னவன். முத்துக்குமரனடி. நம்ம வெள்ளீஸ்வரர் கோயில் முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமி. முத்துக்குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கினை ஜெகம் எங்கும் இல்லையடி. அவனுக்கினை ஜெகம் எங்கும் இல்லையடி. முதலில் தந்தைக்கு குருவானவன் இங்கே மாமனாம் திருமால் மெச்சும் விதமாக இருக்கின்றான். மாமா கூட சூப்பர்ரா அப்படின்னு சொல்றாராம், பேட் பண்ணி சொல்றாராம். யாரு? மாமனாம் திருமால். பக்தனாம் அர்ஜுனனுக்கு ரதத்தை கடவிய பச்சை புயலாக இருக்கும் பெருமாள் மெச்சும் பொருளாக முருகப்பெருமான் இருக்கின்றான். இப்ப பாருங்க, பத்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பக்ஷத்தோடும் ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. அது என்ன பட்சம்? பாரபட்சம் பார்க்காம கொஞ்சம் கூட அப்படி கேட்போம்ல. பாரபட்சம்னா ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன், பார்ஷியாலிட்டி, வேறுபாடு. அப்படி யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அன்பை கொடுப்பவன் தானே முருகப்பெருமான். பக்ஷத்தோடு ரட்சித்தருள்பவன், எல்லாருக்கும் அன்பு. இவன் எனக்கு தங்கத்தில் ரதம் பண்ணி கொடுத்தான், அதனாலேயும் சிறப்பு கிடையாது. எதுவுமே இல்லாமல் நமக்கு என்ன இருக்கும்? முருகா நீ என் கூட இருடான்னு அழுதுருப்போம். அந்த அழுகை துளியானது தங்க ரதத்தை விட அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்ப பொருட்களை வைத்து முருகப்பெருமான் வேறுபடுத்துவதில்லை, அன்பை கொண்டு தன்னுடைய தொண்டராக ஏற்றுக்கொள்கின்றான். பக்ஷத்தோடும் ரட்சித்தருள்வது ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதாட. கழுகு பருந்து, அந்த பக்ஷி கழுகு. அது என்ன கழுதாட? அதே கழுகு ரெண்டாவது தடவை போய் டான்ஸ் ஆடுதானா? இல்லை, கழுது ஆடுனா பேய்கள் கூட்டம். இந்த இடத்துல நம்முடைய இறைவன் இருக்கார் இல்லையா, 3 மூர்த்தங்களாக இருக்கின்றார். போகமூர்த்தம், யோகமூர்த்தம், வேகமூர்த்தம். சோமாஸ்கந்தராக அப்படியே நடுவுல முருகப்பெருமானோட இருக்கும் பொழுது பார்க்கிற நமக்கே முருகப்பெருமான் போகம் என்ற ஆனந்த தீத்தரானா, அவங்க அம்மா அப்பாவுக்கு நடுவுல முருக குழந்தை சேயோன் கடவுள் அமர்ந்தால் அது என்ன ஆனந்தமாக இருக்கும். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்றால் சிவபெருமான், சித்து என்றால் அறிவுமயமான அம்பிகை, நடுவில் இருக்கும் ஆனந்தம் தித்திப்பு யார் என்றால் அதுதான் முருகப்பெருமான். அப்படி சச்சிதானந்தமாக இருக்கும் கோலம் போகமூர்த்தம். நம்ம திருக்கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் திருக்கோயிலாகட்டும், வெள்ளீஸ்வரர் ஆலயமாகட்டும், திருக்கல்யாணம் நடக்கும். அங்கே பங்குனி பௌர்ணமி, பங்குனி உத்திரம், இங்கே வைகாசி பௌர்ணமி. அப்படி என்றெல்லாம் தெய்வத்தின் திருக்கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வர தரிசனம் அப்படின்ற ஒரு தரிசனம் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போக கோலத்தோடு அம்பாளும் சுவாமியும் மட்டும் தனித்து இருக்கக்கூடிய அழகான எழில் கோலம். திருமணம் முடிஞ்சு அப்படியே கழுத்து நிறைய மஞ்சள் மாங்கல்யத்தோட அம்பாள் அப்படியே சிவந்த ஆடையில் அப்படி அழகா மங்களமா அப்படி காலையில கதவம் திறக்கும் பொழுது ஒரு அருள் கொடுப்பா பாருங்க. அதுக்கு பேரு உமா மகேஸ்வர மூர்த்தம். சந்திரசேகர மூர்த்தம் பௌர்ணமி நாட்களில் வலம் வருவார் இல்லையா, சந்திரசேகரர். இது எல்லாமே போகமூர்த்தம். யோகமூர்த்தம் தட்சிணாமூர்த்தி. மேதா தட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி, வீணா தட்சிணாமூர்த்தி, இதெல்லாம் யோக கோலம். வேகமூர்த்தம் பைரவர், வீரபத்திரர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவ அம்சத்தில் இருக்கக்கூடிய வேகமூர்த்தம். அப்ப பைரவரா இறைவன் வருகின்றான் வேகமூர்த்தம் எடுத்து என்றால், இறைவன் எந்த இடத்தில் சென்றாலும் இறைவியானவள் வந்து விடுவாள். அவர் பைரவர் என்றால் அம்பிகை பைரவி கோலத்தில் வந்து விடுவாள். அர்ஜுனனை
பாசுபதம் அப்படின்ற அந்த அஸ்திரம் கொடுக்க சோதனைக்காக போறார். யாரு? சிவபெருமான். வேடன் வேஷத்துல போனா அம்பாள் நீங்க போயிட்டு வாங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு இருந்தாளானா கிடையாது. அவளும் வேடு வச்சு கோலம், அதுல வேற குட்டி முருகப்பெருமானுக்கு குட்டி வேடுவன் கோலம். அந்த குழந்தையும் அப்படியே வேடன் மாதிரி இதெல்லாம் ஏதோ இலத்தழையெல்லாம் சொருகிண்டு அம்மா இடுப்புல வந்துருச்சு. இப்படி குடும்பமா வருவாங்க, கரெக்டா காஸ்டியூம் யூஸ் பண்ணுவாங்க. சுவாமி வேடனா இருக்கும் பொழுது நான் அனுகிரகமா இருப்பேன், காமாட்சி மாதிரி அவ வரல. வேடனுக்கு ஜோடி வேடு வச்சு. தொண்டரா உங்க வீட்டுக்கு சுவாமி வராரா, அவ தொண்டச்சியா கூட வந்துருவான். ஏன்? தொண்டருக்கும் தொண்டச்சியா அவரே நமக்கு தொண்டரான், அவர் ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்காராம், அவ தான் அந்த தொண்டச்சியா, அவள் தான் அம்பிகை. இப்ப இங்க வரலாம். தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி, அதாவது கருணைக்கு அருணகிரி அப்படின்வாங்க, சந்தத்திற்கும் அருணகிரி. அருணகிரி மாதிரி சந்தம் அப்படின்ற அந்த வார்த்தை விளையாட்டில் பாடியவர்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு நவீன யுகத்துல பாத்தீங்கன்னா ரேப், RAP, ரேப் சாங் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா பாடுவாங்க அந்த வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகளையே ரொம்ப வேகமா பாடக்கூடிய ஒரு மாடர்னான பாட்டினுடைய ஒரு பாவத்திற்கு ரேப் சாங்னு பேர். வாகீசன் அப்படின்ற ஒரு இளைஞன், நீங்க போய் பாருங்க, வாகீசன் ரேப் சாங்னு போய் பாருங்க. இலங்கையிலிருந்து வந்திருக்கார் ஒரு இளைஞர், தமிழ்ல ஃபாஸ்டா ரேப் பாடுறார். பாடிட்டு இவ்வளோ அழகா பாடுறீங்க, எப்படி வார்த்தை தமிழ். பொதுவாகவே இலங்கை யாழ்ப்பாண மக்களுக்கு முருக பக்தியும் தமிழையும் சொல்லி மாளாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய இடங்கள்ல தமிழ் இருக்கிறது என்றால் அது அவர்களுடைய பெருமை தான். அந்த அளவு தமிழ் மீது பற்று கொண்டவர்கள். அந்த பையன்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, இவ்வளோ அழகா தமிழ் வருதேப்பா, சுவாமி பத்தி இல்லை, லௌகீகமாக தான் பாடுறான், பெண்களை பற்றி பாடுறான், இயற்கையை பற்றி பாடுறான், பட் இவ்வளோ அழகாக வார்த்தைலாம் வருது, இது மாதிரிலாம் ஸ்டைல் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா? நாங்கள்லாம் முருக பக்தர்கள், எனக்கு இது மாதிரி பாடுறதுக்கு அருணகிரியார் தான் என்னுடைய முன்னோடின்றோம். இப்போ அந்த ரேப் சாங்குக்கு யார் முன்னோடியா? அந்த பையன் சொல்கிறாரு, அருணகிரிநாதர் தான் எனக்கு முன்னோடி. அப்படி தாளத்தில் சந்தத்தில் பாடுறது அருணகிரிநாதருடைய வெற்றியான பாணி. இங்கே பாடுறார், அம்பாள் வரா, டான்ஸ் ஆடுறா, ஒரு பாட்டு இல்லைன்னா எப்படிங்கப்பா ஆட வரும்? அதனால தானே ஆலங்காட்டு இறைவனுடைய திருவடியில் உட்காந்து காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. பாடலன்னா எங்கேயா ஆட வருமா? அது தெரியும். அதனால்தான் அரவா நான் உன்னுடைய காலடியில் உட்காந்து பாடுறேன், பாடிண்டே இருக்கேன், நீ ஆடிண்டே இருப்பா அப்படின்னு ஆலங்காட்டு இறைவனை காரைக்கால் அம்மையார் அம்மா மாதிரி ரசிக்கிறான். அது மாதிரி இப்ப பைரவி வரா, ஆட போறா, அதுக்கு ஒரு சந்தம் தாளம் வேண்டாமா? உடனே போடுறார். தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி திக்கொட் நடிக்க கழுகோடு கழுதாட. ராமாயணம் பார்த்தார், மகாபாரதம் பார்த்தார், திருமால் உன்னை மெச்சிட்டார். முதல்ல சிவபெருமான் மெச்சினார், பிரம்மா விஷ்ணு 30 முக்கோடி தேவர்கள், திருமால் மாமா உனக்கு எல்லாரும் மெச்சியாச்சு. அடுத்தது நேரா வராரு, கந்த புராணத்தையே சொல்லி முடிச்சுட்டார். என்ன பண்றாரு? கந்த புராணத்தினுடைய கிளைமேக்ஸ்க்கு போயிட்டார். சில படங்கள்லாம் கிளைமேக்ஸில் தான் துவங்கும், பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஒன்றுமே புரியாது, முதல்ல கிளைமேக்ஸ் சீன் ஏதோ சண்டை போடுவாங்க, யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டோன்னுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்கில் கதையே போகும். அது மாதிரி இவருடைய முதல் திருப்புகழில் கந்த புராணத்து அந்த ஆணவ மலத்தை அழிக்கும் அந்த காட்சிக்கு போயிட்டார். திருச்செந்தூர் என்றால் என்ன? ஆணவத்தை அழிப்பான், ஆனந்தத்தையும் தருவான். ஓ, ஆணவத்தை மட்டும்தான் அறுப்பானா? கொக்குனா ஆணவம், அதை அறுத்த கோ, அதனால்தான் கொக்கு அறுக்கோன்னு சேவல் கத்துது. கொக்கருக்கோ கொக்கருக்கோ ஆணவத்தை அழித்த தலைவா, ஆணவத்தை அழித்த தலைவான். அப்ப ஆணவத்தை மட்டும்தான் அழிப்பானா? இல்லை இல்லை, அன்பா ஆணவமே இல்லாமல் போனா என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் முதல் வரியில ஆரம்பம் தான் சொல்லுவேன், நீங்க தான் சொல்லுவோம். நல்லோர் நினைவில் நடனம் புரியும். அருணகிரியாருக்கு நடன காட்சி காண்பித்த இடம். நடராஜர் மாதிரி அப்பா மாதிரி என்ன நீ புரிஞ்சுண்ட இல்லையா, அப்பா மாதிரி நான் நடனமும் ஆடுவேன் அப்படின்னு நடராஜருக்கு ஒப்பாக செந்திலாண்டவன் நடனமாடிய இடம் எது என்றால் அதுவும் திருச்செந்தூர். அதனால ஆனந்தத்தையும் தருவான். இப்ப இந்த இடத்துல பைரவியா வந்துட்டு அம்பாள் காளி தேவியாக வருகின்றாள். வருபவள் வந்த உடனே அவளுக்கு ஒரு இது கொடுக்க வேண்டாமா? அவளுக்கான ஒரு ஹைப் கொடுக்கணும்ல. அதனால முதல்ல அந்த சந்தம் போடுறார். வந்துட்டு அந்த வேகமா இருக்கக்கூடிய போர்க்களத்துல ஆடிண்டு வராளாம், ரிதமிக்கா ஆடுறாளாம். வெறும்னே ஆடல, ரிதமிக்கா ஆடுறான். அதனால்தான் இந்த சந்தத்தை போடுகின்றார் அருணகிரியார். அடுத்தது திக்கொட் நடிக்க கழுகொடு கழுதாட. கழுதுனா பேய்கள், கழுகுனா பருந்து, ரெண்டுமே வருதான்.
ஏன் நிறைய அவுணர்கள் என்ற அசுரர்களுடைய உடல் முருகன் கருணையானவன். நமக்கு மட்டும்தான் உணவு கொடுப்பானா? இல்லை. ஒரு வரி வரும் பார்த்துருக்கீங்களா சஷ்டி கவசத்தில்? 27 உவந்து அமுது அளித்து. அது என்ன 27 நட்சத்திரம், அல்லது அந்த 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நம்ம எல்லாம் இருப்போமே. அஸ்வினி பரணியிலேருந்து ரேவதிக்குள்ளே தானே நம்ம ஏதோ இருப்போம். அப்படி 27 நட்சத்திரத்தில் ஒன்று ஏதோ ஒன்றில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் உணவளிப்பவன். 27 உவந்து அமுதளித்துனா உயிர்களுக்கு உணவளிப்பவன் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்போ உயிர்களுக்குத்தான் உணவு கொடுப்பானா? விலங்கு பறவைகளுக்கு தான் கொடுப்பானா? அவுணர்களுக்கு கூட விருந்து வைப்பானா, ட்ரீட் கொடுப்பானா. வெறும் உணவில்லை. ரொம்ப நாள் பசியோடு இருக்கும் பேய்களே வாருங்கள், இங்கே அவுணர்கள் உடம்பு இருக்கின்றது, இறந்த உடல்கள் இருக்கிறது, உங்களுக்கு விருந்தாகட்டும் என்று கருணையால் அவர்களுக்கும் விருந்து படைக்கின்றான் முருகப்பெருமான். அதனால தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவி திக்கொட் நடிக்க கழுகொடு பருந்துகள் கழுதாட பேய்களாட. பைரவி வந்துட்டா அடுத்தது யார் வந்துருவா? பைரவர் வந்துருவார் இல்லையா? பைரவரோட தானே அவ்வளோ இருக்கா. காளி வந்துட்டா அடுத்தது பைரவர் வருவார். திக்குப்பரி அட்ட பைரவர். அட்ட பைரவர்னா அஷ்ட பைரவர்கள். இன்னைக்கும் காசி கஷேத்திர பாலகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் தான், பைரவ கஷேத்திரம். இன்னைக்கும் நம்முடைய எல்லா திருக்கோயில்களிலும் பள்ளியறை முடிந்த பிறகு நிறைவான பூஜை பைரவருக்கு நடக்கும். ஏன்? அவர்கிட்ட தான் இன்சார்ஜ், கஷேத்திர பாலகர், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். எல்லாம் முடிஞ்சாச்சு, இன்னைய வழிபாடு பூஜைகள் பள்ளியறை முடிஞ்சாச்சுன்னு அவர்கிட்ட சொல்லி தான் அன்றைய நாள் நிறைவடையும். அதனால அடுத்தது பைரவர் வந்துட்டார். அம்மா காளி தேவி ஆடுறாருன்னா நடராஜா ஆட மாட்டாரா? திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என ஓது. அப்படியே நல்ல டான்ஸ் ஆடுறார். அவருக்கும் ஒரு ரிதம். கொத்துப்பறை கொட்ட களமிசை. களம்னா போர்க்களமா. கொத்துப்பறை அடிக்கிறாங்க, வெற்றி பறை அடிக்கிறாங்க. முருகன் ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறான். அங்கே அவுணர் குலம் அழிகிறது. இப்போ நம்ம கூட பறை அடிக்கலாம். எங்க? இங்கே அவுணர் குலம் இல்லையே. இல்லையே, மனசுக்குள்ள பயங்கரமான அவுணர்கள் நமக்குள்ள இருக்காங்களே. பறை அடித்து முருகப்பெருமானை வர செய்ய பைரவனும் பைரவியும் நம்முடைய உள்ளத்தில் நடனமாடினால் நமக்குள்ளும் முருகப்பெருமான் வந்து விடுவான். கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை. பிடி குத்து அடி எல்லா அவுணர்களும் அழியட்டும் அப்படின்னு அப்படியே வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல்னு எல்லாரும் கத்துறாங்க. முதுகூகை அப்படின்னா வயதான பேய்களும். பேய்களுக்கு கூட வயதெல்லாம் ஆயிடுமா. முதுகூகை கொட்பொற்றழ. வயதான பேய்களுக்கு கூட ஆஹா முருகன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு முடியாமல் எழுந்துடுச்சுக்கலாம். எழுந்து வருதான் கொட்பொற்றழ எழுந்துடுச்சுக்கலாம். அந்த பேய்களுக்கு கூட அவ்வளோ ஆனந்தமா. அதனுடைய மூப்பு வயது எல்லாத்தையும் மறந்து என்னுடைய ஜெயந்திநாதன் ஜெயிக்கின்றான்னு எழுந்துக்குதான். கொட்பொற்றழ நட்பு அற்ற அவுணரை. நட்பு இல்லாத அவுணர் நட்பாக கொண்டால் முருகன் அருள் தானே கொடுத்துருப்பான். பாலன்னு நினைக்கிறேன், போய் பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சூரபத்மன் சொல்றார். அதுக்கப்புறம் நிறைவு நாளில் சொல்றார், உன்னை போய் பாலன்னு நினைச்சிட்டேனே, நீயும் சிவமும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுட்டேன்னு உணர்ந்தான் அவனுடைய நான் என்ற அகந்தையானது முருகா மன்னிச்சிடுன்னு அவன் காலில் விழ வைக்கல. அதனால் நட்பு அற்ற அவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளை. பொறவலனா சண்டை போடுறார், போரூர்னு சொல்றோம் இல்லையா. நம்முடைய ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே அப்படின்னு சொல்றோம். அப்படி போரூர் மாதிரி பொறவல பெருமாளை. எவ்வளோ அழகான பாட்டு. யாரை முதல்ல கூப்பிட்டார்? தெய்வ யானை, சக்தி சரவண, நம்முடைய அம்பாள். அடுத்தது முக்கண் பரமர்க்கு சிவபெருமான், பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் திருமால், பைரவர் பைரவி, அவுணர்களை அழித்த முருகன், 30 முக்கோடி தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. ஒரு தடவை பாடிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னார் அப்படின்றத அருணகிரியாரின் வழியை கேட்டு இந்த சொற்பொழிவை ஒரு 2-3 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். 2-3 நிமிஷம்னு ஏமாத்துவோம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆக்கிடுவேன். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர எனவோதும் முக்கட்பரமட்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிப்பேன
10 தலை தத்த கனை கொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. இதை சொல்லும் பொழுது இனிமே அப்படியே அந்த பாரத ரதத்துல கிருஷ்ணன் தெரியணும் இனிமே நமக்கு. பத்தர்கிரத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடும் ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடக எனவோத. கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதைப்புக்கு பிடி என முதுகூகை. கொட்பொற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே அப்படின்னு பாடினார். அழகா இருக்கு பத்தியா, முத்து முத்தா பாடிட்ட. சும்மா இரு சொல்லறன்னு போயிட்டார் முருகன். 12 வருஷம் வரல. அது ஏன் 12 வருஷம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல், அட்டாமிக் செல், அணு, அந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா. இதோ அட்டாமிக் ஃபிசிக்ஸ் எல்லாம் பெரிய விஷயம். இப்போ நம்முடைய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதா சொல்றோம். அணுவை பற்றி மாணிக்க வாசகர் பாடாததா? அவ்வளோ அழகா அணுவை பற்றி பாடுகின்றாரு. அப்ப அட்டாமிக் ஃபிசிக்ஸை கொண்டாடுகின்ற CERN யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நடராஜர் சிலை உண்டு. அங்கே சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அட்டாமிக் ஃபிசிக்ஸ் லேபில் அட்டாமிக் தியரியை இன்றளவும் சொல்ல முடியாத அளவு கோலம் கொண்டிருக்கும் கூத்தபிரானின் சிலை அந்த ஆய்வகத்தில் இன்றைக்கும் இருக்கு. நமக்கு தான் பெருசாக தெரியாது. அவர்களுக்கு முன்பே நம்முடைய விஞ்ஞானிகள் அணுவையும் கிராவிட்டியையும் கண்டுபிடித்ததற்கு முன்பே இதெல்லாம் நம்முடைய புராண இதிகாசங்கள்ல உண்டு. அதனால இதெல்லாம் ரொம்ப அழகா பாடிட்டார். பாடினவருக்கு 12 வருஷம் தவம். ஏன்? ஒரு செல் என்கிட்ட இருக்கிறது புதுமையா ஆகணும், இப்ப இருக்கிற செல் அழியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 12 வருஷம் தேவை. அந்த 12 வருஷம் 10-12 வருஷம் ஆனா 120 வயசு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம். அப்ப 12 வாழ்க்கையை பிரிக்கிறாங்க. அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் 12 வருஷம் வாடகை தராம இருந்தா ஒரு வீடே சொந்தமாயிடும். அது லீகல் பாயிண்ட்ல 12 வருஷம்ன்றது உண்டு. அதே மாதிரி என்னுடைய உடலில் இருக்கும் தீமையும் குற்றமும் புரிந்த ஒரு செல், அந்த ஒரு நினைவுகள் அது அழிய வேண்டும் என்றால் 12 ஆண்டுகள். தவறான மாது, தவறான பழக்க வழக்கத்தை கொண்ட அருணகிரியார் தன்னை புதுப்பித்து கொள்வதற்காக தன்னுடைய தீய செல்களை அழிப்பதற்கு 12 ஆண்டுகள் தவம் செய்தார். 12 வருஷத்துக்கு அப்புறம் முருகப்பெருமான் என்ன சொல்லிட்டாரு? போப்பா, நீ நேரா எங்க போறன்னா வயலூருக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டார். நீங்க யாரும் பயந்துராதீங்க, திருப்பியும் இப்ப வயலூர் திருப்புகழ ஆரம்பிக்க போறேன்னு. சின்ன விஷயம்தான். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி என்னும் முக்ரதூர. இந்த பாடல் மறுபடியும் இதெல்லாம் யார் நமக்கு முதல்ல பரிச்சயமா கேட்டதுன்னா அருணகிரியார். திரைப்படம் தானே. ஒரு பக்கம் திரைப்படம் நிறைய தேவையில்லாத விஷயங்களை கொடுத்தாலும் ஒரு திருவருட்செல்வரோ திருவிளையாடல் புராணமோ இந்த அருணகிரியார் படமோ வள்ளலார் படங்களோ நமக்கு நிறைய விஷயத்தை கத்துக்கணுன்ற ஆர்வத்தை கொடுத்தது. அந்த விஷயத்தை நம்மளால மறுக்கவோ மறக்கவோ முடியாது. இந்த இடத்துக்கு போன உடனே அவர் யாரை பார்க்கின்றார் என்றால் நம்முடைய வயலூருக்கு சென்று விநாயகரை வேண்டுகின்றார். அவரை பாட 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 விநாயக பெருமான் தான் ரொம்ப அழகா சொல்றாரு. யாரையெல்லாம் பாட வேண்டும் தெரியுமா? நீ முதல்ல நீயா பாடிட்ட முருகன் அருள்ல. எதை பாடன? தெய்வயானை பாடின சிறப்பு, சக்தியை பாடின, சிவனை பாடன, திருமாலை பாடன. அதுக்கப்புறம் அப்படியே போன ஆணவத்தை அழிக்கக்கூடிய காட்சியை கொடுத்துட்ட கந்தபுராணத்து காட்சி. இதெல்லாம் சிறப்பு பார்க்கண்ணா. ஆனா தம்பியை பாடும் பொழுது இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோ, அழகா பாடின முத்தைத்தர். அதில் எதுவும் சொல்லலை. ஆனா அதை மயிலை பத்தியே நீ பாடல பாரு, சேவலை பத்தி பாடல, 6 முகங்கள் இருக்கு பாரு, அதை பத்தியே பாடலையே. அவனோட 12 தோள் இருக்கே, தோளை பத்தி பாடல, கடப்ப மாலையை பத்தி பாடல. முருகன்னு வரும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நீ சேர்த்தாதான்ப்பா முருகனுடைய பாடல் முழுமை பெறும். விருப்பமோடு திருப்புகள் நீ இப்படி பாடணும். உன்னுடைய பாட்டு திருப்புகள் விருப்பமோடு நீ இப்படி பாடணும். யாரு? பக்ஷியை சேர்த்துக்கோ. அதாவது பறவையான மயில், சேவல், 6 முகங்கள், 12 தோள்கள்,
கடப்ப மாலை, வள்ளி, தெய்வயானை, முக்கியமா வேலை பத்தி நீ பாடல பார் முத்தைத்தரு. இதெல்லாம் நீ சேர்த்து அடியார் கூட்டத்தோட பாடினாதான் திருப்புகழ். அதனால இது மாதிரி நீ பாடு. காலத்திற்கும் 2024 நவம்பர் மாதம் கூட உன்னுடைய முதல் திருப்புகழை கேட்பார்கள் வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில். அந்த அளவு வரப்போற பாடல்ல இதெல்லாம் நீ விடலாமோ? இதெல்லாம் பாடுன்னு பிள்ளையார் குருவாக இருந்து சொல்ல, அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வேல் வகுப்பு, மயில், சேவல் அப்படின்னு ஆடும் பரிவேல் அணி சேவலென அப்படின்னு அவர் எதையெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அலங்காரத்திலும் அனுபூதியிலும் அந்தாதியிலும் திருப்புகழிலும் சொன்ன வண்ணம் செய்தார் நம்முடைய அருணகிரிநாதர். அதனால தான் இன்னைக்கும் அவரை பற்றி நம்ம கேட்குறோம். இதுகாரும் கேட்டீர்கள். இந்த ஒரு பாடலை மறுபடியும் மறுபடியும் பாடி இந்த ஒரு நாளுக்குள்ளேயோ ஒரு மாசத்துக்குள்ளேயோ அடுத்த வருஷம் நம்முடைய ஐப்பசி, வளர்பிறை, சஷ்டி, சூரசம்ஹாரத்துக்குள்ளேயோ ஒரு நாளாவது கண்டிப்பாக வாரியார் சுவாமிகள் சொன்னார் அவரை வணங்கி, இதை கொடுத்த அருணகிரியாரை வணங்கி, முருகப்பெருமான் என்ற நம்முடைய தலைவனை வணங்கி, வேலையும் மயிலையும் தொழுது இந்த ஒரு பாடலை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்முடைய கனவில் காண்போம் என்பது மெய் என்று சொல்லி முருகனை கனவிலாவது காண்போம். இது என்னுடைய அளவு. உங்களுடைய பக்தி அடியேனுக்கு தெரியாது. உங்கள் பக்தியினால் அவன் நினைவில் கூட வந்து காட்சி தரலாம். கருணையானவன், கந்தன் கருணை தானே. அதனால அப்படிப்பட்ட முருகனை வணங்குவோம். வாழ்க்கையில் என்னென்ன விண்ணப்பம் வைத்தீர்களோ, தாயென கருதி எதெல்லாம் நல்லவையோ அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் கைமேல் பலனாக வரப்பிரசாதியாக அருளுவான் என்று இந்த தருணத்தில் நிறைவு செய்து, ஆண்டுதோறும் மயிலையில் நம்முடைய வெள்ளீஸ்வரர் காமாட்சி அம்பிகையும் உரையும் இந்த ஆலயத்தில் நம்முடைய ஆலயத்து நிர்வாகிகள் அடியேனை அழைத்து பேச வைக்கிறார்கள். இது பெரும் பாக்கியம் என கருதி இதுகாரும் கேட்ட உங்களுக்கும் இறைவனும் இறைவியும் முருகப்பெருமானும் எல்லா வளமும் அருள வேண்டும் என வேண்டி, வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிருத்தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. இது எப்போ பாடினாலும் சொல்லுவேன். வள்ளி இன்னும் மாறவே இல்லையாம். யாருக்காவது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பணக்கார இடத்துக்கு போய் நம்மளை பார்க்கலனா அவ மாறிட்டா, முன்னாடி இருந்ததை நினைக்கிறாளான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நம்ம கூட இருந்த ஜீவாத்மாவாக இருந்த வள்ளி முருகப்பெருமானின் வலப்பக்கத்தில் நிற்கும் போதும் மாறலையாம். அதனால தான் மாறிலா வள்ளி வாழ்க. இது மட்டுமா முருகன் குடும்பம்? நம்ம அடியார்கள் இல்லாம முருகனுடைய குடும்பம் நிறைவு பெறுமா? வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட சொல்லலாமே. முத்தைத்தரு அப்படின்றத கனவுல வருவான்ற நம்பிக்கையில இருக்கீங்க. நான் இன்னும் கூட உள்ள இருக்கிற முருகனுக்காவது கேட்கணும். வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம்.